கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு சாட்சியாக கர்த்தர் என்னை உங்கள் முன் நிற்க வைத்திருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு முன் கேன்சர் கட்டி வியாதியில் இருந்த அற்புத சுகத்தை எனக்கு என்னுடைய தேவன் தந்தார். இப்போது ஒரு 9 வருடமாக எனக்கு ஒரு தும்மல் அடுக்கு தும்மல் நிற்கவே செய்யாது. சும்மா மூக்கில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு 9 மாதமாக இருந்து வந்தது. அப்போது போன பிப்ரவரி மாதம் நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி ஒரு தும்மல் எனக்கு கொஞ்சம் வருஷமாக இருக்குது, மருந்து முதல்ல சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க இந்த ஒரு ஸ்ப்ரே உண்டு, அந்த ஸ்ப்ரே மூக்கில் அடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அந்த 9 வருஷமாக அந்த ஸ்ப்ரே மூக்கில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படி சொன்னேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இனி நீங்கள் மருந்து ஒன்றும் எடுக்க வேண்டாம், அது நிறுத்தி இருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கப்புறம் மருந்து நிறுத்திட்டு அந்த வேளையில் தைராய்டுக்கு மருந்து சாப்பிட்டே இருந்தேன். அப்போ அந்த மருந்தே நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண போன போது டாக்டர் சொன்னாங்க, தைராய்டு மருந்து நிறுத்தவே கூடாது, சுகர் உங்களுக்கு வக்கையில் வந்து நிற்கிது, அந்த சுகரும் தேசம் வர ஆரம்பிக்க போகுது, ஆனால் இப்போ மருந்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தும்மல் இருந்துட்டு தான் இருந்து கடந்த ஜூலை 2ஆம் தேதி கூட்டத்தில் இங்கே உள்ள கூட்டத்தில் வந்துட்டு கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் வச்சு பாஸ்டர் ஐயா ஜெபத்து தொடங்கும் போதே சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, மருத்துவராக வந்தேன், மகத்துவத்தை காண்பீர்கள் என்று சொன்னாங்க. இடையிடையே அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசி ஜெபத்திலையும் அந்த வார்த்தையை சொன்னார். அப்போ எனக்கு பேக்கில் அப்போது அந்த ஸ்ப்ரே பாட்டில் எனக்கு பேக்கில் இருக்குது, எனக்கு இடையிடையே தும்மல் வரும், அப்போ அடிக்கணுமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு அந்த வசனம் கேட்டதுக்கு பிறகு எனக்கு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை, சில வேளை எனக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த தும்மல் இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. 9 வருஷமாக இருந்த தும்மல், அது நான் ஸ்டாப் தும்மல் வந்து அந்த ஸ்ப்ரே அடித்தா தான் நிற்கும். ஆனால் இப்போ அதுக்கு பிறகு ஸ்ப்ரே அடிக்கவே இல்லை. ஆனால் தும்மல் எனக்கு நின்றுட்டு கர்த்தருக்கு நன்றி. அதற்கு பிறகு போன மாதம் தைராய்டு செக்கப் பண்ணேன். அப்போ தைராய்டு இல்லைன்னு வந்தது. பிறகு சுகரும் செக்கப் பண்ணேன், சுகரும் இல்லைன்னு வந்தது. கர்த்தருக்கு நன்றி. பிறகு என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நன்மையை செய்தார். அவள் பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டாள். இப்போ பிஹெச்டி படிக்கணும்னா ஒரு கைடு வேணும். 2 வருஷமாக நாங்கள் பார்த்தோம், ஒரு கைடும் கிடைக்கல. அப்போ எந்த ப்ரொஃபஸர்கிட்ட போனாலும் என்கிட்ட 5 பேர் இருக்காங்க, அவங்க 2 வருஷம் ஆகும் 3 வருஷம் ஆகும் முடிக்க. அப்போ அவங்க முடித்து போன பிறகு தான் அது இன்னொரு ஆளை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னே போன வருஷம் அக்டோபர் மாதம் அப்போ ஒரு நாள் இந்த நிறைய டிவி சேனல் பார்த்தேன், ஒன்றுலேயும் பிடிக்கல அன்றைக்கி பார்க்க. அப்போ இந்த சேனல் கிடச்சி இந்த டிவி வழியத்தை பார்த்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே அந்த வசனத்தை எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். அடுத்த நாள் ஒரு ப்ரொஃபஸர் அவங்க சொந்தத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இப்படி எனக்கு 5 பேர் இருந்தாங்க, அதில் ஒரு பிள்ளை பின்வாங்கி போயிட்டு வேண்டான்னு சொல்லி வேறு ஏதோ படிக்க போயிட்டு, அப்போ அந்த இடம் காலியாக இருக்குது, வேணுன்னா அந்த பிள்ளைய வர சொல்லி ஜாயின் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ இப்படியே நம்பர் யார்கிட்டே தப்பு இப்படியே கிடச்சிது. ஆனால் இவ்வளோ நம்பர் அவரே கையில் இல்லை. அப்போ எப்படியும் அந்த வேறு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் வந்து வீட்டில் சொல்லி ஒரு அடுத்த நாளே போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணால் அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அதற்கு பிறகு எக்ஸாம் வந்தது போன மாதத்துக்கு முந்தின மாதம். அப்போது எக்ஸாம் வந்தபோது அப்போ போய் 2 நாள் எக்ஸாம் அடுத்தடுத்துண்டு தூர இடத்துக்கு போனோம். அப்போ எக்ஸாம் தங்கணும். அப்போ தங்கிறதுக்கு அங்கே உள்ள இடம் ஒன்று உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு ரிலேட்டிவ்கிட்ட சொன்னாங்க, இப்படி ஒரு எக்ஸாம் வந்துருக்கு, நீங்கள் எக்ஸாமுக்கு போகணும், பிஹெச்டி எக்ஸாமுக்கு போகணும், ஆனால் இது எந்த இடம் தங்குற இடம் ஒன்றும் தெரியாது. உடனே அந்த ஆள் ஒரு நம்பரை கொடுத்தார், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ ஹஸ்பண்டும் பிள்ளைமாட்டு போயிருக்காங்க. இப்போ அங்கே போய் நல்ல ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கிடச்சிது உங்களுக்கு. 2 நாள் தங்கினாங்க. 2ஆவது நாள் உங்களுக்கு 3ஆவது நாள் உங்க வரணும். அப்போ 2ஆவது நாள் பில் அடைக்க போன போது அந்த கவுண்டரில் சொன்னாங்க, உங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு பைசா ஒன்றுமே அடைக்கண்டாம், காரணம் உங்களை ஏற்பாடு பண்ண ஆளுக்கு கேர் ஆஃபர் வந்ததுனால 1 பைசா கூட நீங்கள் அடைக்க வேண்டாம், ஃபுட்டுக்கும் தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அப்படின்னா அந்த ஹோட்டலில் தங்கணுன்னா இப்படியும் 10,000 ரூபாய் ஆகும். ஆனால் அது ஃப்ரீ ஆகிட்டு இவங்களுக்கு பிறகு அடைக்க வேண்டாம், அந்த பில்லே பிறகு அடைக்க வேண்டாமல் இருந்தது. இப்படி அடைக்கலை, அந்த பில்லு அடைக்கலை. அப்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். கர்த்தருக்கு நன்றி. அடுத்தது எக்ஸாம் உங்களுக்கு நெருங்கிட்டு, எக்ஸாம் நெருங்கின போது நான் 1 வாரத்துக்கு முன்னே நான் கேட்டேன், நீ எல்லாம் படிச்சிட்டியான்னு கேட்டேன். எக்ஸாம் வந்துட்டு இல்லை, அது படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல, நெட்டில் பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் அளவு தான் கிடச்சி. அந்த பேராகிராஃப் அளவை வச்சு எக்ஸாம் எழுத முடியாது
அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீ ஏதாவது எப்படியும் வேறு பாரு, ஏதாவது எழுது அப்படின்னு சொல்லி மனசு சங்கடமாக தான் இருந்தது. அப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஆனால் இப்போ போன மாதம் ரிசல்ட் வந்தது. எப்படி எக்ஸாம் ரிசல்ட் எப்படின்னு கேட்டப்போ எல்லாத்துக்குமே ஃபுல் A+ கிடச்சி சந்தோஷமாட்ட இருக்கேன். இப்படி ஃபுல் A+ கிடச்சுன்னு சொன்னேன். அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்த கர்த்தருக்கு நன்றி. அடுத்து என்னுடைய மகன் வாழ்வில் செய்த ஒரு அற்புதம், ஒரு SSC எக்ஸாம் போட்டிருந்தான். அவன் ஒரு தடவை எக்ஸாம் போட்டிருந்த போது போனோம், எக்ஸாமுக்கு போனோம். அப்போ நைட்டு ஒரு 8:45 பஸ் உண்டு, அந்த பஸ்ஸுக்கு போன மாதிரி இருந்தோம். ஆனால் அன்னைக்கு பயங்கர கொட்ட மழை, வெளியே இறங்க முடியாது. நைட்டு 8:30 மணி ஆகிட்டு பயங்கர மழை, இறங்கவே முடியாது வெளியே. அப்போ எப்படி இறங்குது? அப்போ மனசில் சங்கடமாக இருந்து, மனசில் வேதனையோட கர்த்தாவே இவன் எப்படி ஒற்றையில் போகிறான், ஆனால் மழையை நிற்க பாடல. பஸ் ஸ்டாப்புக்கு போனோம், பயங்கர மழையாக இருக்குது. அப்படின்னு நான் பயங்கர வேதனையோட மனசில் எப்படி சொல்லி அந்த செகண்ட்லேயே மழை அங்கே நிற்கவும் செய்யுது. இவன் உடனே இறங்கவும் செய்தான் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வேண்டி. இனி போகிறான் நைட்டு தனிமையில் போகிறான், ஒற்றையில் போகிறானே கர்த்தாவே இவன் இப்படி போய் எப்படி வருவான், பயமாக இருக்கேன்னு சொல்லி மனசில் இந்த வேதனையோட ஜெபம் செய்தேன். அப்போ அடுத்த நாள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சொன்னால், நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு பையன் அங்கே ஒரு ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாம்மா, அப்போ எனக்கு பயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியும் கர்த்தர் அற்புதத்தை அவனுக்கு செய்தார். இனி அந்த SSC எக்ஸாமுக்கு ரிசல்ட் பிறகு வந்தது. ரிசல்ட் வந்த பிறகு பாஸ்ன்னு கூட வந்தது. இவ்வளவு நன்மை, இவ்வளோ அற்புதத்தை கர்த்தர் என் மகனுக்கும் மகளுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.